இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கு ஹீரோ டான்ஜி வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிற டைமில் நடுவில் வந்து ஒரு ஃபிஷர்மேன் இருந்துட்டு நான் வந்து உங்களை தெரியாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை நீங்கள் என்னை டிஸ்டர்ப்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை எனக்கு தெரியும் நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சரி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு மீன் பிடிக்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் நான் மீன் பிடிக்க தான் வந்திருக்கேன், ஆனால் அந்த லேக்கில் கொஞ்சம் ஃபிஷ்ஷியாக இருக்குது, நான் இவ்வளோ ரொம்ப நேரமாக இங்கே இருக்கிற ஒரு மீன் கூட மாட்டலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன்ட்டு ஆமாம் எனக்கும் லைட்டாக ஃபிஷ்ஷியாக தான் இருக்குது, உங்களுக்கும் மீன் மாட்டலையா சார் அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஆக்சுவலாக நான் போட்ட எல்லாத்துலேயுமே வந்து தானாக வந்து மீன் மாட்டுற மாதிரி இருக்குது, என்ன விஷயன்ட்டு ஒன்றும் புரியல. ஹீரோ வந்து ஒரு தூண்டில் போட்டான்னா அது பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 5 மீன் வந்து தொடர்ந்து வந்து அந்த இறையில் வந்து சிக்கிற மாதிரி வந்து ஒரு மெத்தடில் வந்து அது தானாகவே வந்து சிக்கிற மாதிரி இருக்குது. யாராவது இந்த லேக்கில் ஸ்பெல்லை கேஷ் பண்ணியிருப்பாங்களான்ட்டு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவன் இருந்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் நானும் அப்படி தான் நினைக்கிறேன், என்னோடய தோட்டத்தில் வந்து ஒரு சின்ன குட்டை மாதிரி இருக்குது, அங்கே தான் நான் மீன் பிடிக்க வந்து கற்றுக்கிட்டேன், ஜஸ்ட்டு ஒரு ஹாபியான டைமில் தான், பட் அதுவே வந்து இப்போ இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் லிட்டில் பிட்டாக ஹாபியை ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் எப்படி இவ்வளோ மீன் வந்து சிக்கும், ஏதோ ஃபிஷ்ஷியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம் இந்தாங்க இந்த மீன் வேணால் நீங்கள் வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை வேண்டாம் இது நீங்கள் பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை பரவாயில்ல இந்தாங்க வச்சுக்குங்க, நீங்கள் வந்து மீன் வியாபாரி தானே மீன்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த கூத்தெல்லாம் பண்ணினதுக்கு காரணம் வந்து அந்த பிக் டீமனும் அப்புறம் அந்த விமன் டீமனும் அவங்க 2 பேரும் தான் இந்த மாதிரி பிளான் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த பிக் டீமன் இருந்துட்டு போய் அந்த மீனுக்கு எடுத்து அதாவது அங்கே இருக்கிற ஃபிஷ்ஷை எல்லாத்தையுமே போய் மிரட்டியிருக்கோம், இந்த மாதிரி நீ ஹீரோவோட கையில் மட்டும்தான் நீங்கள் மாட்டணும், வேறு யார் கையிலையும் மாட்டக்கூடாது, உங்களோட முடிவுன்னு ஒன்று இருந்தால் அது ஹீரோ கையில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு அது மிரட்டி வச்சுருக்கோம். ஆனால் தான் அது ஹீரோ கிட்ட மட்டுமே தேடி வந்து சிக்கிட்டு இருக்கும். இப்போ அதே சமயத்தில் அவங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்க அந்த இடத்துல வந்து ஒரு சுழல் மாதிரி வந்து கிரியேட் ஆகுது. டான்ஜிக்கு ஹீரோக்குமே ஒன்றுமே புரியல, இந்த மாதிரி நீர் முழுகிற மாதிரி இருக்குது, கொஞ்ச நாளாகவே வந்து இந்த இடமே சரியில்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அப்போ ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல நான் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த பெடல் பண்ணுவார். இந்த பெடல் பண்ணுறது துடுப்பு போடுறது இதுவுமே வந்து சிஸ்டம் வந்து ஹீரோவுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ ஹீரோ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக துடுப்பு போட்டு அந்த சுழற்சியிலேருந்து வந்து வெளியில் வந்துடுவார், அந்த சுழற்சியான ஒரு விஷயத்துலேருந்து. அப்படி வெளியில் வந்தோடனே வந்துட்டு ஆக்சுவலாக அந்த ஃபிஷர்மேனையுமே வந்து இவங்க காப்பாற்றிருப்பாங்க. அப்படி இவங்க வெளியில் வந்து அடுத்த செகண்டே வந்து இந்த இடமே ஃபுல்லாக நார்மலாகிடுது, இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. அதே சமயத்தில் வந்து அந்த ஃபிஷர்மேன் வந்துட்டு நன்றி சொல்லிட்டு அங்கே இது போயிட்டுருக்கு. அந்த இடத்துக்கு வந்து அந்த இன்னொரு சிட்டி சேர்ந்த பிரின்சஸ் அப்புறம் அந்த இம்மோர்டல் செக்ட் அவங்க வந்து வருவாங்க, அந்த லீடரும் அந்த பொண்ணும். அப்படி வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி அப்பா திடீர்னு வந்து நிறைய ரிலீக்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது, இதுக்கு ஏதாவது வந்து ஒரு சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இருக்கலாம், ஏன்னா க்ரீன் வேலியில் வந்து ஒரு சின்ன வார் போச்சு, அங்கேருந்து எல்லாத்தையுமே வந்து ஒருத்தன் அழிச்சிட்டாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், அதுக்கு காரணம் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு மோட்டல்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ ஹீரோ வந்து மோட்டலாக நடிக்கிறதுக்கு ஹீரோவுக்கு வந்து ஒரு இது ஏதாவது கனெக்ஷன் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஆட்களையும் வந்து அழிக்கிறதுக்கு ஹீரோவை தவிர்த்து வேறு யாருனாலுமே முடியாது, அவர் தான் ஒரு கடவுளுக்கு ஏற்ற ஒரு ஆள். ஒருவேளை அவருக்கு இந்த மோட்டல் வேர்ல்டு வந்து போர் அடித்தா அவர் திரும்ப வந்து ஹெவனுக்கே போயிட்டார் என்னமோ யாருக்கு தெரியும், நான் வந்து அவர் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல இவங்க எல்லோரும் வந்து ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோவை பார்த்தோன்னே வந்து இருந்துட்டு அவங்க எல்லாருமே வந்து இப்போ போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்திருக்கிறது எதுக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிலீக்ஸ் எடுக்கிறதுக்கு தான் வந்து வந்திருப்பாங்க. அந்த ரிலீக்ஸ் வந்து சீக்கு வந்து அடியில் இருக்கும், அடிமட்ட ஒரு பகுதியில் வந்து இருக்கும். ஆனால் ஹீரோ பார்த்தோன்னே அந்த ரிலீக் கிடக்குது மயிறு, நம்ம போய் முதல்ல ஹீரோவை பார்க்கல சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ ஹீரோவை பார்க்க போனோடனே வந்து அந்த சமயத்தில் வந்து ஹீரோவை உங்களை பார்த்துட்ருக்க. ஓ சார் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா சொல்லிட்டு ஆமாம் நான் வந்து உங்களை பார்த்து 2 மாதம் பக்கம் ஆச்சு, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே வந்து பாசமலை பொழிஞ்சிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ரிலீக்ஸ் மேலே ஏதாவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து இந்த ரிலீக்ஸ்னு கேள்விப்பட்டோன்னே வந்து நான் நிறைய ஆர்பிஜி கேமெல்லாம் விளையாண்டுருக்கேன், ஓ இது ட்ரெஷர் ஹண்ட் மாதிரியா, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, நம்ம ஏன் போய் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே வந்து இப்போ அந்த ரிலீக் எடுக்கல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்கார். பட் நம்ம நைட் டைம்ஸ் வந்து ட்ராவல் பண்ணது வந்து அந்தளவுக்கு சேஃப்டி கிடையாது, நான் ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன். ஸோ நம்ம வந்து இருந்துக்கிட்டு காலையில் போகலாம், அதுக்காக வந்து நான் ஒரு இடத்த தயார் பண்ண சொல்லிட்டு ஹீரோ வந்து அவர் பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டு ஒரு ஷிப் எடுப்பார். இது வந்து சிஸ்டம் வந்து ஹீரோக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஷிப்பை பார்த்தோன்னே வந்து இது நார்மலான ஷிப் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க கண்டுபிடிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சாப்பாடு அவங்க தங்கறதுக்கான அந்த பாய் தலகாணி எல்லாத்தையுமே வந்து ஹீரோ வச்சுட்டு இப்போ ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லாருமே.
அப்படி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து நாளைக்கு காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து போவாங்க. அப்படி சொல்லிகிட்டு இருக்கு. இப்போது அதே டைமில் வந்து நைட் டைம் ஆயிருங்க. நைட் டைமில் வந்து அதாவது மிட் நைட் டைமில் வந்து 2 டீமன்ஸ் வந்து வரும். அந்த டீமன்ஸ் வந்து கல்டிவேஷன் பண்ணுற ஒரு டைப் டீமன் தான். அது வந்தோடனே வந்துட்டு நம்ம வந்து மற்ற யார் பவர்ஃபுல்லான ஆளுமே வர்றதுக்குள்ளே நம்ம அந்த ரிலீக்கு நம்ம எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஸ்கெட்ச் போட்டுருக்கு. அந்த இடத்துக்கு வந்து இன்னும் 3 பேர் வருவாங்க. அவங்களுமே வந்து ஒரு இம்மோர்டல்ஸ், அந்த பவரை கொண்ட ஒரு கல்டிவேஷன் பண்ணுற ஆட்கள் தான். அவங்க எடுத்துகிட்டு உங்களால் மட்டுமே இது பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களோட கல்டிவேஷன் பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஃபஸ்ட்டு ஸ்டேஜை வந்து ஒரு பேரியர் மாதிரி இருக்கும். அதை தாண்டி போகிறதுக்கு வந்து உங்களுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் வந்து அந்த பேரியரை வந்து பிரேக் பண்ணிட்டு வந்து உள்ளே போகிறதுக்குன்னு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி பிரேக் பண்ணும்போது வந்து அந்த ஒரு மவுஸ் டைப்பான ஒரு டீமன் இருக்கும். அதனால வந்து அது பிரேக் பண்ண முடியாது. அது வந்து இவனுக்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இவனோட பாடியிலேருந்து நிறைய டேமேஜ் வந்து ஏற்பட்டுரும். ஸோ அது வந்து இறந்துரும். அதுக்கப்புறம் இந்த கூட இந்த இன்னொரு டீமன்ட்டு, இல்லை பிரதர், நான் வந்து நீங்கள் இல்லாத வேர்ல்டில் வந்து இருக்கணுன்ட்டு எனக்கு ஆசை கிடையாது. நான் வந்து எப்படியோ இந்த பேரியரை முதல்ல முடிச்சுட்டு நான் வந்து எப்படியோ ரிலீக்ஸ் எடுத்துகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றேன், இல்லைன்னா வந்து நான் இறந்து உங்கள்கிட்டயே சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த கூத்தியெல்லாம் மேலே அந்த 3 பேர் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்படி 3 பேர் பார்த்துட்டு வந்து இருக்கும்போது வந்து அப்படி அங்கே நடந்த அந்த ரிஃப்ளெக்ஷன், அந்த பேரியரை வந்து திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டது. இவங்க அட்டாக் பண்ணதுலாம் வந்து ஹீரோ அந்த போட்டை வந்து லேக்கில் வந்து ஒரு செயின் போட்டு கட்டி வச்சுருப்பார். அன்செயின் வந்து பிரேக் ஆகி இப்போ அந்த படகு வந்து போக ஆரம்பிச்சிடும். ஹீரோ கிட்டக்கு வந்து சிப்பில் கை ஜஸ்ட் ஒரு சின்ன படகு தான். அதே சமயத்தில் எல்லா டீமன்ஸுமே வந்து அடித்து முக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் ஹீரோவோட அந்த படகு மட்டும் லைட்டாக மிதந்து லைட்டாக வந்துட்டு இருக்குங்க கைஸ். அங்கே அதை வந்து இவங்க அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து இவங்களுக்கு என்னடா இது இங்கே இவ்வளோ கூத்து போயிட்டுருக்குது, படகு வந்து மிதந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த படகு வந்து அசால்ட்டாக அந்த பேரியர் வந்து ஒரு விஷயமே இல்லாத மாதிரி அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த பேரியருக்குள்ளே பாஸ் த்ரூ பண்ணி போயிடுது. இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஷாக்கு, என்னடா இங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உள்ளே போயிடுறாங்க. அதே சமயத்தில் வந்து அந்த இம்மோர்டல் அங்கே படுத்துட்டு இருக்கிறவனுக்கு வந்து ஒரு விதமான டீமன் கியூவை வந்து ஃபுல்லாக வந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அவனுக்கு இருக்கா. அவன் வந்து வெளியில் பார்க்க அப்போ சுற்றியுமே அது டீமன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இன்னர் ரிலத்துக்குள்ளே வந்துட்டோம் போல், டீப் சீக்குள்ளே வந்துட்டோம், ஃபஸ்ட்டு பேரியர் வந்து கடந்து வந்துட்டோம், இது எல்லாத்துக்கு காரணம் மாஸ்டர் லியா தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. ஹீரோ வந்து அங்கே திறந்துடிச்சு தூங்கிட்டு இருப்பார். அதே சமயத்தில் வந்து அந்த 3 இம்மோர்டலும் அப்புறம் அவங்க எல்லாருமே வந்து அங்கே வந்திருப்பாங்க. வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இருந்த படகு வந்து இந்த பேரியர் தாண்டி வந்துச்சு, ஸோ நாங்கள் வந்து இதில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இறங்கடி கீழே அங்கே நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ சாரி சார், இந்த மாதிரி நாங்கள் வந்து உங்களோட பர்மிஷன் இல்லாமல் உங்கள் படகுல ஏறிக்கூடாது பட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேருமே போய் அந்த இடத்த வந்து தொடச்சிட்டு இருப்பாங்க. சீக்கிரமாக அவங்க நின்று இடத்த போட்டு டக்குன்னு அழுக்கில்லாத மாதிரி தொடச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீ வாயை மூடு, இப்போ ஹீரோ மட்டும் இந்த ஏதாவது விஷயத்தை பார்த்தானே நம்மளோட கதையே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த இடத்துல அந்த டீமன்ஸ் சுற்றிக்கிற எல்லாமே வந்துட்டு, உங்களுக்கு என்ன பார்த்தா என்ன இழிச்சாமயிர் மாதிரி தெரியுதாடா, இறா வர்றா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அட்டாக் பண்ண வர இவங்க எல்லாத்தினாலையும் வந்து அதை தடுக்க முடியல. ஏன்னா அந்த டீமன்ஸ் எல்லாமே வந்து இவனோடவே கல்டிவேஷன் லெவலில் வந்து கொஞ்சம் ஓவர்லும் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கடத்தில் வந்து அந்த படகோட மேல் அந்த மதில் மாதிரி இருக்கும். அந்த மதில் வந்து பிச்சுட்டு அவங்கள போடுத்தலன்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா ஹீரோ. இவன் தூங்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அது மூடிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோ மறுபடியும் தூங்கிட்டு தாக்கிற ஒரு விஷயமே இல்லாத மாதிரி. ஸோ இவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். யாரா அவன், இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது, என்ன அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நிரந்தரமாக தூங்க வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லடா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அவன் செஸ்ட்டை வந்து ஒரு எனர்ஜி வந்து தொலைச்சிட்டு போகுது. இவன் வந்துட்டு இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இறந்து தொலைச்சிட்றான். அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட போர்டில் இருக்கிற அந்த டிஃபென்சிவ் மோடு வந்து ஆக்டிவேட் ஆகி நிறைய விதமான அந்த கேனன் போல்ட்ஸ் அப்புறம் ராக்கெட் லான்ச்சர் இந்த மாதிரி டைப்பான ஒரு வெப்பன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கா. இவங்க எல்லாமே பார்த்துட்டு இது நார்மலான ஒரு போட் கிடையாது, இது வந்து ஹெவன்ஸில் இருக்கிற ஒரு போட், இது வந்து ஹீரோனால் மட்டும்தான் வந்து அவர்கிட்ட இப்படி இருக்கும், அவரால் மட்டும் அந்த மாதிரி பில்டு பண்ணி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த போர்ட்டில் இருக்கிற டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து த்ரெட்டை எல்லாத்தையும் வந்து மார்க் பண்ணி அதை வந்து அடித்து தூக்கி எல்லாத்தையும் வந்து போட்டு தெரியுது. இம்மி பிசறக்குள்ளமே வந்து எல்லாத்தையுமே வந்து அது போட்டு தெளிகிற. அதுமில்ல வந்து 3 பேர் வந்து அங்கே நடந்த ஒரு அந்த அட்டாக்கில் ஃபோர்ஸில் தான் அவங்க வந்து தள்ளப்பட்டுருவாங்க வெளியில். அவங்க உயிரோடு தான் இருப்பாங்க பட் வெளியில் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா இருந்துட்டு இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோ தான், அவர் தான் இதுக்கு பின்னாடி இருக்கணும். ஸோ இப்போ நம்ம 2 கேட்டை வந்து தாண்டி வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பேரியர் கேட், 2வது வந்து நம்ம பவர் வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கான கேட். அப்போ 3வது என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 3வது வந்து நம்ம விஸ்டமை வந்து ப்ரூஃப் பண்ணணும், நம்மக்கிட்ட அறிவு இருக்குதான்ட்டு அவன் பார்ப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ 3rd ஸ்டேஜ் வர்றேன். 3rd ஸ்டேஜில் வந்து ஒரு டோர் கிட்ட வந்து ஒருத்தர் நின்றுட்டு வாங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிப்பேன், நீங்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கேளுங்களாட அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்க. ஒரு விடுகதை மாதிரி நான் கேட்க ஆரம்பிக்கிறேன். அதாவது 2 பேர் வந்து ரொம்ப க்ரைம் பண்ண ஒருத்தனுக்கு வந்து
திடீர்னு வந்து அவனுக்கு சாகும் தருவாயில் வந்து ஒருத்தன் வந்து கூட இருக்கிற ஒருத்தன் வந்து கதை சொல்ல ஆரம்பிப்பான். அப்படி கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது அவங்க 2 பேத்துக்குமே வந்து ஃபியர்லாம் போயிடும். பட் அவன் வந்து மறுபடி தலையை வெட்ட வரும்போது வந்து அவன் நோ அப்படின்னு சொல்லி கத்துவான். அவன் ஏன் நோன்னு கத்துறான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருக்க, அவன் வந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்க, பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் எதுவுமே கண்டுக்காமல் சிரிச்சிட்டு இருக்க. ஒருவேளை அப்பாவுக்கு வந்து இது பதில் தெரியுமா, அதனால தான் அவர் சிரிச்சிட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் போய் ஹீரோ படுத்திருக்க அந்த போர்டை வந்து லைட்டாக புஷ் பண்ணி வந்து முன்னாடி தள்ளிட்டு இது என்னடா மீனிங் பண்ணிகிட்டு இருக்க, இதுக்கு என்ன அர்த்தம், நீ முதல்ல விடுகதைக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பதிலா இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் அந்த த்ரெட் லெவல் பார்த்தீங்கன்னா வந்து போட் ஆக்டிவேட் ஆனமே அவனை போட்டு தெளியுது, அவன் வேனிஷ் ஆகிடுறான். இதுதான்டா என்னோட பதில், செத்து தொல்லடா நாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பா இது சீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோமே வந்து வெளியில் வந்துட்டு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஆக்சுவலாக அந்த ஆல்மைட்டி ரிலீக் இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஹீரோ வந்து அவர் வந்து ரிலீக்கு வந்து கிடச்சோன்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக. ஏன்னா ஹீரோ ஆர்பிஜி கேமில் வந்து இருந்த வந்து இப்போ ரியல் டைமாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறக்காட்டி ஹீரோ வந்து லைட்டாக ஹாப்பி ஆகிட்டு இருக்க. ஆனால் ஹீரோக்குமே வந்து ஒரு மாதிரி கிளம்பிட்டு தான் இருக்குது. ஏன்னா அங்கே நிறைய பிணங்கள் வந்து இறந்து கிடக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஜெயிண்ட் பாடி வந்து பாதி தான் வேனிஷ் ஆகிருக்கும், மீதி இருக்கும். ஸோ ஹீரோ பார்த்துட்டு என்ன இடண்டா அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அவங்க எல்லாருமே வந்து ரிலீக்ஸை நோக்கி வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி போயிட்டு இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் சாப்டரில் பாருங்கள் ஹீரோ வந்து என்ன ரிலீக் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக எப்போ போல சாட்டர்டே லீவ், சண்டே 1 எபிசோட். ஸோ இதுவே கன்யூஸாக பண்ணிக்கலாம். எனக்கு 1 டே ரெஸ்ட் வேணும் வித் யுவர் ஹெல்ப் கைஸ். ஓகே கைஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பள்ளி பாய் கைஸ்.